வணக்கம். நான் சிவராமகிருஷ்ணன், கேரியர் கவுன்சிலர். வரப்போகிற இந்த அகாடமிக் இயர் 2024-25 காலேஜ் சேரப்போகிற பசங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்டை பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட்டு ஒன், பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை இப்போ நம்ம டிஜிட்டலாக மாற்றி வைக்கணும். டிஜிட்டல் அப்படிங்கிறனே ஒரு சாஃப்ட் காப்பி அப்படின்னு நினைக்காதீங்க. டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம இ சேவை மையத்தில் போய் நம்ம சொன்னோம்னா அதை டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக மாற்றி கொடுப்பாங்க. இது கியூஆர் கோடோட வந்துடும் நமக்கு. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான், பர்த் சர்டிஃபிகேட் மாதிரியே அதையும் நம்ம டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக மாற்றி வாங்கி வச்சுருக்கணும். இது ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே தேவைப்படும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மாதிரியான இடங்கள்ல பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 8th, 9th, 10th, 11th, 12th இந்த வருஷங்கள் எல்லாத்தையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளி மாநிலத்தில் படிச்சிருந்தாலோ அல்லது இதில் ஏதாவது ஒரு வருஷத்தையாவது இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே படித்து பாஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். அதே சமயத்தில் இதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது ஒரு ஆடானா தான் நமக்கு இருக்கும். இது தேவைப்படக்கூடிய ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ். இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறோம் அப்படின்னம்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அதாவது ஸ்டூடெண்ட்டோட தாத்தா பாட்டி, அப்பா சைடு தாத்தா பாட்டி, அம்மா சைடு தாத்தா பாட்டி, இவங்க யாருமே கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ அப்ளை பண்ண போகிறாங்க இல்லையா, அப்ளை பண்ணும்போது அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடான இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அந்த டேட்டில் அது இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கணும். நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன், பட் ஆனால் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடான ஒன்றா இருக்கணும். அடுத்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் as well as பேரண்ட் ரெண்டு பேரோட ஆதார் கார்டும் தேவைப்படுது. இந்த ரெண்டு ஆதார் கார்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஆதார் கார்டுகளில் டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட்டோட சேர்ந்து வருது. அந்த மாதிரியான ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆதார் கார்டுலையுமே டேட் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால லேட்டஸ்ட் ஆதார் கார்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் கலர் ஃபோட்டோ, ஒரு மேக்ஸிமம் நம்பர்ஸே கூட வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 20, 13 அளவில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில யூனிவர்சிட்டியில், இன்ஸ்டிடியூஷனில் அப்ளை பண்ணும்போது 4, 5ன்னு சொல்லி ஃபோட்டோஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஃபோட்டோஸ் ரொம்ப தேவைப்படும். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய டேட் மென்ஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணி அந்த ஸ்டுடியோவில் போய் பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்தந்த டேட்டில் எடுக்கிறீங்களா, அதாவது லேட்டஸ்ட் டேட்டில் இந்த ஃபோட்டோ எடுத்தது அப்படிங்கிற மாதிரியான டேட்டோட பிரிண்ட் பண்ணி இந்த ஃபோட்டோஸை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ரேஷன் கார்டு, அதாவது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பேரும் இருக்கிற மாதிரியான ரேஷன் கார்டு லேட்டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வச்சுருந்தாலும் சரி, ஒருவேளை இல்லைன்னா அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்டோட 10th மார்க் ஷீட், டிசி, அப்புறம் 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 12th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், இது எல்லாத்தையுமே நம்ம வாங்கி ரெடியாக வச்சுக்கணும். அடுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர், அதாவது இ சிக்னேச்சர் இல்லைன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் நம்ம இ சேவை மையத்திலே எடுத்துக்கலாம். இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் டாக்குமெண்ட்ஸையும் நம்ம சாஃப்ட் காப்பியாகவும் நம்ம ரெடிலி அவைலபிளாக வச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை கொண்டு போய் நம்ம செராக்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தாலோ பிரிண்ட் போட வேண்டியது இருந்தாலோ ஒரிஜினலாக கொண்டு போய் யூஸ் பண்ணிக்காம இதை ஒரு சாஃப்ட் காப்பியாக எடுத்து வச்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷனாக தான் இருக்குது. அதனால இது எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இது எல்லாத்தையுமே சாஃப்ட் காப்பியாக ரெடிலி அவைலபிளாக வச்சுக்கோங்க.
அடுத்து இப்போ ஸ்டூடெண்ட்டோட பேர் சப்போஸ் ரேஷன் கார்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடனே சேர்க்கறதுக்கான வேலைகளை இப்பயே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த விஷயம், ஸ்டூடெண்ட்டோட நேம் ஆகட்டும், பேரண்டோட நேம் ஆகட்டும், அவங்க இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ஒரே மாதிரியான நேம் வந்து இருக்கணும், ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங்கோட இருக்கணும். எதுலேயுமே வந்து ஸ்பெல்லிங் மாறி இருக்கக்கூடாது. அதே மாதிரியான டேட் மென்ஷன் ஆகட்டும், எந்த டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதாவது பர்த் டேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டும் வந்து எந்த இடத்துலையும் மாறாமல் இருக்கணும். ஸோ அட்ரஸ் ஆகட்டும், அவங்களுடைய பேர் ஆகட்டும், எதுவுமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங்கோடையும் ஒரே மாதிரியான விஷயங்களா இருக்கிற மாதிரியான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்டோட டிசி, மார்க் ஷீட் இந்த மாதிரியான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 காப்பியாவது ஆல்ரெடி எடுத்து ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. அது அதுக்கப்புறம் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் போது டக்குன்னு அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இதை வந்து as soon as possible வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை அப்ளை பண்ண வேண்டியதாக இருந்தால் சீக்கிரமே இதை வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வந்து கடைசி நேரத்தில் ஒரு ஹரிபரினாலேயோ ஒரு டிலேனாலேயோ நம்ம வந்து சரியாக அப்ளை பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இப்பயே வந்து எல்லாத்தையும் ரெடியாக அவைலபிளாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அடுத்து என்ன காலேஜில் சேரணும், என்ன கோர்ஸில் சேரணும், என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னாலோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணணும்னாலோ நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வந்து கால் பண்ணுங்க. அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் வந்து உடனுக்குடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை. தேங்க்யூ.